ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பேரண்டிங் டிஃபிகல்டிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு பேரண்ட் வந்து தன்னுடைய ஒரு +1 படிக்கிற மாணவன் வந்து நிறைய கேட்ஜெட் யூஸ் பண்ணுறதுனால எங்களால் அதை தவிர்க்கவே முடியல, அவனை அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியிலே கொண்டு வர முடியலன்னு ஆலோசனை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த பையன் எதனால அந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜரா பேரண்ட்ஸ் தான் இந்த இடத்துல ஒரு காரணமா இருக்கீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்கு முதல்ல வரணும். எந்த ஒரு மாற்றமுமே நம்மளுடைய பிள்ளைகள் கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த மாற்றத்துக்கு நாம தயாரா இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே பேரண்டிங்ல சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஒரு பையன் +1 படிக்க வரும்பொழுதுதான் +2ல பப்ளிக் எக்ஸாம் இருக்குன்ற அவேர்னஸ் நமக்கு வருது. அப்பதான் அந்த பையனை புஷ் பண்றோம், பொண்ணை புஷ் பண்றோம். அது வரைக்கும் நம்ம விட்டுடுறோன்ற மாதிரியான ஒரு செயலை இங்க நம்ம உணரணும். அண்ட் இந்த விஷயத்த சின்ன வயசுல இருந்தே மாத்தணும் அப்படின்றதையும் இங்க அவேர் பண்ணிக்கணும். சின்ன பிள்ளைங்களா இப்ப வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை சின்ன வயசுலயே மாத்திருங்க. ரொம்ப பெரிய கிளாஸ் போனதுக்கு அப்புறம் மாத்துறதுன்றது மிக சிரமம். இந்த விஷயத்துல அந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90s கிட்ஸ் காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதோ ஒரு தூர்தர்ஷன் சேனல் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இங்க என்கிட்ட ஆலோசனை வந்த பேரண்ட்ஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 வைஃபை கனெக்ஷனு, லேப்டாப், சிஸ்டம் அண்ட் வந்து டிவிலையும் வைஃபை கனெக்ஷன் போட்டுக்கலாம். அண்ட் வீட்டுக்கு 2 மொபைல் இருந்திருக்கு. ஸோ அந்த பையன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா இப்படி மொபைல்ல வந்து கேம்ஸ் அண்ட் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றது, நிறைய ஸ்போர்ட்ஸ் சேனலு, கேம்ஸ் சேனலு அண்ட் அதர் ஆக்டிவிட்டிஸ்னு இப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாம ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டோம். நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன், நான் வீட்டிலேயே படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டு ஸ்கூல் போக முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். இந்த நிலைமையில அந்த பேரண்ட்டுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மாறணும். இத்தனை என்டர்டைன்மெண்டான விஷயங்களை வச்சுக்கிட்டு உங்க பிள்ளைய நீங்க மாத்தணும்னு முயற்சி பண்றது, அவன் மாற மாட்டேன்றான்னு சொல்றது இங்க நமக்கு நம்மளுடைய தவற முதல்ல உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இத்தனை விஷயங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு +1 +2 அப்படின்ற வரைக்கும் வீட்டுல எந்த விஷயங்களும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஒரு வைஃபை கனெக்ஷன் தேவைப்படுது, ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, ஆபீஸ் வந்து